கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராவணனின் சீத்தை பகுதி 10. இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். உள்ளே வந்தவன், டேய் மச்சான், எங்க மாமா ஹோட்டல்ல புது வருட கொண்டாட்டம் இருக்கும். சினிமா பாடகர்கள் வந்திருக்காங்களாம். எனக்கு டிக்கெட் இருக்கு. எல்லாரும் அங்கு போகலாமா என கேட்டான். உடனே விக்டர், அது சின்ன ஹோட்டல் தாண்டா, அங்க எப்படி என கேட்க, அந்த பாடகர் மாமா நண்பராம், அதனால வந்திருக்கார் என்றான் அவன். அப்படியா, அப்ப போகலாம் என சொல்ல நண்பர்கள் அனைவரும் ஓய் என்று ஆரவார ஒலி எழுப்பியவர்கள் அனைவரும் கிளம்ப சீதாவும் தனது வீட்டிற்கு கிளம்பினாள். அதற்குள் அங்கு வந்த விக்டர், ஏன் சீதா நீ மட்டும் கிளம்புகிறாய்? ஹோட்டல் அருகில்தான் இருக்கிறது. மேலும் நம்ம சரணின் மாமா ஹோட்டல், அதனால் ஏதும் பயமில்லை. எப்போதும் வீட்டில்தானே கொண்டாடுகிறோம். இன்று ஒரு நாள் அங்கு சென்று கொண்டாடலாம். மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் புத்தாண்டு பிறந்துவிடும். 12 மணிக்கு கேக் வெட்டியதும் நானே உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான். ஆனால் சீதா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இல்ல, எனக்கு ஹோட்டல் வந்து பழக்கமில்லை, நான் கிளம்புறேன் என சொல்ல, அதற்குள் தோழிகள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டு அவளை வற்புறுத்தினர். ஹே, நாங்க எல்லாம் செல்கிறோம், நீ மட்டும் என்ன? அதுவும் நம்ம சரண் மாமா ஹோட்டல் தானே என சொல்லி கும்பலாக சேர்ந்து அவளை நெருக்க அவள் மனதிலும் ஆசை வந்தது. ஆனால் தாத்தா திட்டுவார், அவரிடம் சொல்லிவிட்டு சென்று விடலாம் என அவள் சொல்ல, அதற்குள் அங்கு வந்த விக்டர், சீதா, உங்க தாத்தா தான் 1/2 மணி நேரத்திற்குள் வர சொல்லி இருக்கார் இல்லையா, அதற்குள் சென்று விடலாம் வா என எல்லோரும் சேர்ந்து அவளை இழுத்துச் சென்றனர். இதுவரை சீதா தோழிகளுடன் ஹோட்டல் சென்றதில்லை. அவள் முதல் முறையாக இப்போதுதான் தோழிகளுடன் வருகிறாள். புத்தாண்டு கொண்டாட்டம் ஹோட்டலின் முகப்பிலே தெரிய வண்ண விளக்குகள், தோரணம் மற்றும் அலங்காரங்கள் அவள் கண்களை கவர, அதுவரை மனதில் இருந்த நடுக்கம் குறைந்து அந்த சூழ்நிலையை அவள் ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். உள்ளே சென்றதும் அங்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்க, சந்தோஷத்தில் உடன் வந்த தோழிகள் குள்ளி துதித்து ஆடிக்கொண்டிருந்தனர். சீதாவிற்கும் அதை பார்த்தவுடன் ஆசை வந்துவிட அவளும் அந்த ஆட்டத்தில் கலந்து கொண்டாள். கனவிலே நினைக்காத ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது எந்த மனமும் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. சீதாவும் அது போலத்தான் உற்சாகத்துடன் துள்ளி குதித்து ஆடிக்கொண்டிருந்தாள். அவளின் வயதும் அதில் தோன்றும் உற்சாகமும் அவளை அனைத்தையும் மறக்க வைத்தது. தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தாள். அப்போது மணி 12 ஆக அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள, ஒருவரின் முகத்தில் மற்றவர் கேக்கள்ளி பூச, அந்த உற்சாக உலகில் சீதா முடிசூடா ராணியாக திளைத்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட, இவள் உடன் இருக்கும் நண்பர்கள் என்னவென்று பார்க்க, அங்கு விக்டருக்கும் வந்திருந்த வெளிநபர்களில் ஒருவனுக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட, பின்னர் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை எதிர்த்தனர். அவர்கள் பேசாமல் சென்று விட்டனர். மறுபடியும் அனைவரும் சிறிது நேரம் நடனமாட கிளம்பலாம் என நினைத்திருந்த நேரத்தில் சட்டென்று அங்கு போலீஸ் வருகிறது. இங்கு அனுமதியின்றி மது அருந்தி ஆட்டம் ஆடுகிறார்கள் என தகவல் சென்றதால் அவர்கள் வருகிறார்கள். அனைவரும் சென்று விடுங்கள் என ஒரு செய்தி பரவ, அந்த பதற்றத்தில் கூட இருந்த அனைவரும் ஆளுக்கு ஒரு மூளையாக திசை மாறி ஓட, விக்டர் சீதாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடினான். அவன் சென்ற வழியில் கும்பலாக இருந்ததால் அதற்குள் சீதா கும்பலுக்குள் நசுங்க அவள் கத்தினாள். உடனே விக்டர், சீதா, அந்த மாடிப்படிக்கு பின்புறம் ஒரு வழி இருக்கிறது, அங்கு கும்பல் இருக்காது, நீ அது வழியாக வெளியே வந்துவிடு, நான் வண்டி எடுத்துக்கொண்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு செல்ல, அவளோ அந்த பதற்றத்தில் என்ன செய்வது என புரியாமல் வேகமாக ஒரு பக்கம் சென்று அந்த வாயிலில் நுழைய, அப்போது அவள் தோளில் ஒரு கை விழுந்தது. அவள் விக்டர் என சொல்லியபடி திரும்பி பார்க்க, ஆனால் அங்கு நின்றதோ ஒரு காவலர். எங்கே தப்பித்து ஓட பார்க்கிறாய் என அவள் கையை பிடித்து அவர் இழுத்து வந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சீதா ஒரு நிமிடம் அவளுக்கு என்னவென்றே புரியவில்லை. சுற்றிலும் பார்த்தவள் அனைவரையும் காவலர்கள் பிடித்து கொண்டிருக்க, அவளோ, நான் மருத்துவக் கல்லூரி மாணவி, எனக்கு எதுவும் தெரியாது, நான் என் தோழிகளுடன் வந்தேன், என்னை விட்டுவிடுங்கள் என அவள் சொல்லி கதறினாள். அந்த காவலரோ அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. உங்களை எல்லாம் படிக்க பெற்றவங்க அனுப்புனா நீங்கள் இப்படித்தான் குடித்து கும்மாளம் போடுவீங்களா என சொல்லிக்கொண்டே அவர் அவளை இழுத்தார். ஐயோ, நான் அந்த மாதிரி பெண் இல்லை, என் தோழிகள் இங்கு இருக்கிறார்கள், ஷோபி, ரமா, விக்டர் என அவள் சத்தமிட, அதை கேட்பதற்கு அவர்கள் அங்கு இல்லை.
ஆளுக்கு ஒரு மூளை தெரித்து ஓடியவர்கள் ஒவ்வொருவரும் ஓரிடத்தில் இருந்தனர். விக்டர் வெளியே வண்டியுடன் அவளுக்கு காத்திருக்க, அதற்குள் அங்கு வந்த ஒரு நண்பன், மச்சான் போலீஸ் வர்றாங்கடா, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான்னு கேட்டு பிடிக்கிறாங்க என சொல்ல, இல்லடா சீதா வருவா என விக்டர் சொல்ல, மச்சி உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, நான் தான் கடைசி, அவள் ஷோபியோடு சென்று இருப்பாள், நீ கிளம்பு என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காவல்துறையினர் அந்த இடத்தை நோக்கி வர, கிளம்பு மச்சான் கிளம்பு என அவனை அவசரப்படுத்த, அவனின் கண்கள் சீதாவை தேட வண்டியோ அந்த இடத்தில் இருந்து நகர்ந்தது. ஹோட்டலை விட்டு சிறிது தூரம் சென்றிருப்பான். எதிர்ப்புறத்தில் இருந்து ஒரு வாகனம் வர, விக்டரோ சீதாவை தேடிக்கொண்டே அதை கவனிக்காமல் சென்றான். அது நேராக விக்டரின் மேல் மோத, அவனோ அந்த இடத்தில் அடிபட்டு கீழே விழுந்து விட்டான். இங்கு சீதாவோ எவ்வளோ சொல்லியும் காவலர்கள் விட மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவளை சில தகாத வார்த்தைகள் சொல்லி திட்ட, அதை தாங்க முடியாமல் துடிதுடித்து போனாள். பார்ப்பதற்கு துணிச்சலான பெண் போல தோன்றினாலும் மலரை விட மென்மையானவள் சீதா. அதேபோல் ரோஷமும் அதிகம். யாராவது திட்டிவிட்டால் அவ்வளோதான், வார்த்தை பொறுக்க மாட்டாள். அவர்களிடம் அதற்கு பிறகு பேச மாட்டாள். இந்த சூழ்நிலையை அவள் ஜீரணிக்கவே வெகுநேரம் ஆயிற்று. காவலர்கள் அவளை அழைத்து செல்ல, அவளுடன் வேறு சில மாணவிகள் மற்றும் சில பெண்கள் ஆண்கள் மாட்டிக்கொண்டனர். என்ன செய்வது என புரியாமல் திக்பிரமை பிடித்தவள் போல் சீதா நின்று கொண்டிருக்க, அப்போது அங்கிருந்து அவளுடன் கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவனும் அதில் அடக்கம். ஆனால் கொடுமை, அவர்கள் அனைவரும் மது அருந்தியிருக்க அவர்களின் லிஸ்டில் சீதாவும் சேர்க்கப்பட்டாள். அவள் எவ்வளவோ மன்றாடியும் அந்த காவலர் அவளை விடுவிக்க மறுத்து விட்டார். அதிர்ச்சியில் அவள் அதற்கு மேல் என்ன சொல்வது என தெரியாமல் திகைத்து போய் நிற்க, நண்பர்களோ வீட்டிற்கு சென்ற பிறகு தாத்தா சோபாவிற்கு அலைபேசியில் அழைத்து சீதா இன்னும் காணாமல் என்று கேட்ட பின்பே அவள் அனைவருக்கும் அழைத்து கேட்டாள். யாரும் சீதாவை அழைத்து வரவில்லை என சொல்ல அனைவரும் அதிர்ந்து போய் நின்றனர். அதற்குள் இங்கு சீதா காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டாள். உயிரற்ற உடலாக அவள் நின்று கொண்டிருக்க சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கேவலமாக பேசினர். வாழ்வில் முதன்முறையாக மனிதர்களின் மறுபக்கத்தை பார்த்தாள் சீதா. புது வருட கொண்டாட்டம், எங்கு எப்போது என்ன நடக்கும் என பரபரவென்று சுற்றி கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இந்த செய்தி பரவியது. அவர்கள் அங்கு வந்து புகைப்படம் எடுக்க, அங்கு இருந்த கும்பலில் சீதாவும் சேர்த்து நிற்க வைக்கப்பட்டாள். பின்னர் நண்பர்கள் அவளை தேடி ஹோட்டலுக்கு வர, அவளை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என கேள்விப்பட்டதும் வேகமாக காவல் நிலையம் சென்றனர். ஆனால் அங்கு சீதாவை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அதற்குள் அங்கிருந்த காவலர் ஒருவர், நீங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? பின்னர் உங்களையும் சேர்த்து உள்ளே வைத்து விடுவார்கள். அந்த பெண்ணை அங்கேயும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். அதனால் அவளை வெளியே விட முடியாது. நீங்களும் இங்கே இருந்தீர்கள் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். பின்னர் உங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என எச்சரிக்கை செய்தவர், ஒன்றும் பிரச்சனையில்லை, நாளை அவர்களை விட்டு விடுவார்கள், நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் என சொல்ல, அந்த நேரத்தில் விக்டரை மருத்துவமனையில் சேர்த்து இருப்பதாக தகவல் வர உடனே அவர்கள் வேகமாக அங்கு சென்றனர். இறைவனின் விளையாட்டுக்களை சில நேரம் யாராலும் கணிக்க முடியாது. அவளை பெற்றவர்கள் அங்கு திருப்பதியில் பெருமாள் தரிசனம் செய்து கொண்டிருக்க, இங்கு அவர்களின் மகளோ சிறை கைதியாய் குற்றவாளிகளோடு குற்றவாளியாக நின்றாள். உதவி செய்ய வந்த நண்பர்களோ தங்களது எதிர்காலம் இதனால் கேள்விக்குறியாகிவிடும் என யோசித்து நிற்க, காப்பாற்ற நினைத்த விக்டரோ மயக்கமாக மருத்துவமனையில் இருந்தான். இதில் யாரின் குற்றம் சொல்வது? தாத்தாவோ அவளை தேடி நேராக ஷோபி வீட்டிற்கு வந்தார். அங்கு ஷோபி சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சியில் மயக்கமடைந்தார். அடுத்த நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகி நின்றது. பின்னர் தாத்தாவிற்கு மயக்கம் தெளிவித்து அவரை காவல் நிலையத்திற்கு சோபியின் தந்தை அழைத்து செல்வதற்குள் அதிகாலையாகிவிட்டது. காவல் நிலையத்தில் சென்றவர் விபரத்தை சொல்லி கேட்க, இப்போது எதுவும் செய்ய முடியாது, இன்ஸ்பெக்டர் வந்ததும் பேசிக்கொள்ளுங்கள். இந்த தகவல் கொடுத்தவர் இன்ஸ்பெக்டருக்கு வேண்டப்பட்டவர், அதனால் நாங்கள் ஏதும் செய்ய முடியாது என சொல்லிவிட்டனர். அங்கிருந்து தாத்தா ரவிச்சரனுக்கு அலைபேசியில் அழைக்க, இரவு முழுவதும் விழித்திருந்து வேலை பார்த்ததால் அலைபேசியை சைலண்ட் மோடில் வைத்துவிட்டு படுத்து உறங்கிவிட்டான் அவன். அப்போது பயிற்சி ஆபீசராக இருந்தான். அது பேத்தியை பார்க்க முடியாமல் தாத்தா வெளியே தவிக்க, உள்ளே சீதாவின் நிலையோ மிகவும் மோசமானதாக இருந்தது. இது போன்ற ஒரு நிலைமையை அவள் கனவில் கூட நினைத்தது இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தால் கிளம்பியிருப்பாள் சீதா.
மேலும் தாத்தாவை நினைக்க அவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவர் விட்டு சென்றிருப்பார். அவரை ஏமாற்றியதற்கு தனக்கு இந்த தண்டனை தேவைதான் என மனதில் நினைத்து துடித்தவள் அப்போதும் அம்மாய் சொன்னார், சீதா, உன் நண்பர்கள் பழக்க வழக்கம் வேறு, நீ வளர்ந்த விதம் வேறு. அவர்கள் நல்லவர்கள்தான், ஆனால் உன்னைப்போல் வெகுளி இல்லை. இடத்திற்கேற்ப மாறிக்கொள்வார்கள். நீ அப்படியில்லை என பலமுறை எச்சரித்தும் நான் கண்டுகொள்ளாமல் அப்போது எல்லாம் அவர்களை கிண்டல் செய்தேன். இப்போது அனுபவிக்கிறேன் என நினைத்து நினைத்து அழுது கரைந்து கொண்டிருந்தாள். அதற்குள் ரவிசரன் அலைபேசியில் தாத்தாவை அழைக்க அவர் விவரம் சொன்னதும் உடனே காவலரை அழைத்து பேசினான் அவன். அவர்களோ, இன்ஸ்பெக்டர் வரும் முன்னர் தங்களால் எதுவும் செய்ய முடியாது, மேலும் மறுநாள் விடுமுறை என சொல்லிவிட, பின்னர் தாத்தாவிடம் பேசியவன் தான் கிளம்பி அங்கு வருவதாகவும் அவர் கவலைப்பட வேண்டாம் என ஆறுதல் சொல்லி வைத்துவிட்டு மதியத்திற்குள் வந்து சேர்ந்தான். அதற்குள் அவர்களின் மேல் கேஸ் எழுதிவிட ரவிசரன் வந்து மேலிடத்தில் பேசி அவளை வெளியே அழைத்து வந்தான். ரவிசரன் முதலில் சீதாவை சென்று பார்த்ததும் மாமா என கத்தியவள் பின்னர் தன்னை சுற்றிலும் பார்த்துவிட்டு தேம்பி தேம்பி எழ அவனோ வேகமாக அவள் அருகில் சென்றவன், சீதா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் பேச அவரோ விட முடியாது என சொல்லிவிட பின்னர் மேலிடத்தில் பேசி அவளை வெளியே கேசில்லாமல் அழைத்து வந்தான். அவளை பார்த்ததும் தாத்தா வேகமாக சென்று அவளை கட்டிக்கொண்டு அழ, அவளோ, தாத்தா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த தவறுக்கு தண்டனை. ஐயோ, நான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைக்கவே இல்லையே தாத்தா, ரொம்ப கேவலமா பேசுறாங்க தாத்தா என கதறினாள். அவரோ, ஐயோ இல்ல சீதா, இல்ல, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். உன்னை அப்போதே அழைத்து வந்திருக்க வேண்டும். நீ குழந்தை, உனக்கு என்ன தெரியும், எல்லாம் என்னாலதான் என அவர் அதைவிட அரற்ற, ரவிச்சரனோ, உன்னை யார் அங்கு போக சொன்னா சீதா என கோபமாக கேட்டான். அவளோ அழுது கொண்டே, நான் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை ரவி என நடந்த நிகழ்வை சொன்னவள். நண்பர்கள் அனைவரும் உடன் இருந்தனர். வேகமாக அனைவரும் சிதறி ஓடும்போது விக்டர் தான் இந்த பக்கம் செல் என்றான். அதான் சென்றேன். அப்போது அந்த காவலர் என தேம்பியவள், நான் சத்தியமாக குடிக்கவில்லை ரவி என சொல்லும்போதே ஆத்திரமும் அழுகையும் வர அவள் அழுது துடிப்பதை பார்த்து தாத்தாவின் நெஞ்சில் ரத்தம் வடிந்தது. ஐயோ, என் குலக்கொழுந்து இப்படி துடிக்க நானே காரணமாகிவிட்டேனே என அவர் கதற, ரவியோ என்ன செய்வது என தெரியாமல் திகைத்துப் போய் நின்றான். பின்னர் அவர்களை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தான் ரவி. வரும் வரை அவளது தாத்தா யார் கூடவும் பேசவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் அவள் ஓடி சென்று தன் அறையில் அடைந்து கொள்ள அப்போதுதான் தாத்தாவை கவனித்தான் ரவிசரன். தாத்தா, அதான் சீதாவை பாதுகாப்பா அழைத்து வந்துட்டோம்ல, இனி என்ன கவலை, நீங்க கவலைப்படாதீங்க. மேலிடத்தில் எனது சீனியர் ஆபீசரிடம் சொல்லி அவளது புகைப்படம் செய்தித்தாளில் வராமல் பார்த்து கொள்கிறேன் என்றவன், தாத்தா தாத்தா என அவரை உழுக்க அவரோ எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தார். பின்னர் அத்தை, மாமா, பாட்டி எல்லாம் எப்போ வருவாங்க என்று கேட்டவன், இரவு வந்து விடுவாங்க என அவர் சொல்ல, அவர்களிடம் எதுவும் சொல்ல வேண்டாம், அவர்கள் வந்ததும் பக்குவமாக சொல்லிக்கொள்ளலாம் என அவன் சொன்னான். ஆனால் மனிதன் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைக்கிறான். செய்தித்தாள்களில் அவளது புகைப்படம் வரக்கூடாது என ரவிசரன் சொல்லியிருந்தாலும் இணையத்தில் கும்பலில் அவளது புகைப்படமும் வந்திருந்தது. அதில் ஒன்று சிவசாமியின் நண்பர் கைகளுக்கு செல்ல அவர் மறுநிமிடம் சிவசாமியை அழைத்தார். இரவு வரவேண்டியவர்கள் விமானத்தை பிடித்து மதியமே வந்து சேர்ந்தனர். சில அலைபேசி அழைப்புகள் வீட்டிற்கும் வர ரவிசரன் அலைபேசியை அணைத்து வைத்திருந்தான். வீட்டிற்கு அவர்கள் தொடர்பு கொள்ள அது அணைக்கப்பட்டிருந்தது. சிவசாமி பதறி கிளம்பி வீட்டிற்கு வர அங்கு தன் மகளை பார்த்ததும் தனம் வேகமாக சென்று அவள் கன்னத்தில் அறைந்தார். அடி பாவி மகளே, இப்படி பண்ணிட்டியே என திட்ட, பாக்கியமும் வேண்டாம் என தடுத்து அவளை வெளியே இழுத்து வந்தார். ஏற்கனவே அப்பா அம்மா என சொல்வார்களோ என பயந்து இருந்த சீதா தனம் வந்து என்ன நடந்தது என கேட்காமலே அடித்ததும் அவள் அதிர்ந்து நின்றாள். உள்ளே நுழைந்த சிவசாமி தந்தையிடம் என்ன நடந்தது என கேட்டார். அவரோ எதுவும் சொல்லாமல் விட்டத்தை பார்த்து கொண்டே இருக்க, சொல்லுங்கப்பா, என்ன நடந்தது, ஏன் எனக்கு தகவல் கொடுக்கல, என் நண்பன் சொல்லி எனக்கு தெரியுது, அப்போ அவன் சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையா, சீதா குடித்திருந்தாளா, உங்களை நம்பித்தானே விட்டு சென்றேன், இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே என அவர் ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்ட, ரவிசரனோ, மாமா கொஞ்சம் பொறுமையாயிருங்க என்றவன் நடந்ததை சொன்னான். இதில் யார் மீதும் தவறு இல்லை, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இனி சீதாவின் பெயர் வெளியே வராது, அதற்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிவிட்டேன் என்றான்.
உடனே தனம், அடி பாவி, எத்தனை முறை சொல்லி இருக்கேன் அவங்களோட சேராதேன்னு. இப்ப பாத்தையா, அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, நீ மட்டும் மாட்டிக்கிட்ட. ஐயோ, இதற்கா மருத்துவம் படிக்கிறேன் என்று வந்தாய்? பெருமாளை, உன்னை தேடி நாங்கள் வர இன்று என் பிள்ளை இப்படி சீரழிந்து இருக்கிறதே, உனக்கு இது தகுமா என தனது ஆத்திரத்தை மற்றவரிடம் காட்ட முடியாமல் தனத்தின் பெற்ற மனம் கதறி துடித்தது. உன்னை புத்திசாலி என்று நினைத்தேன், ஆனால் இப்படி பண்ணிவிட்டாயே சீதா என பாக்கியம் ஆரம்பித்தவர் திரும்பி தன் கணவரை பார்த்து, ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை அடுத்தவர் வீட்டில் இரவு நேரத்தில் இப்படித்தான் பொறுப்பில்லாமல் விட்டு வருவீர்களா? நீங்கள் எல்லாம் என்ன பெரிய மனிதர்? நான் சீதாவை குறை சொல்லப் போவதில்லை, எல்லாம் உங்கள் தப்பு. உங்களால் தான் என் பேத்தி இப்போது இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டாள். அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்களே இப்படி பலி கொடுத்து விட்டீர்களே என தனது ஆற்றாமையை வார்த்தைகளில் பேத்தியை திட்ட முடியாமல் தனது கணவரை அவர் திட்டி தீர்க்க, ஏமாமா, உங்க பேத்தியை விட தூக்கம்தான் உங்களுக்கு பெரிதா போய்விட்டதா? ஒரு நாள் இரவு உங்களை நம்பி விட்டதற்கு இப்படி பண்ணிட்டீங்களே என தனம் மன ஆற்றாமையில் அவரை குறை சொல்ல, சிவசாமியோ எதுவும் பேசாமல் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தார். அவர்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கட்டும், ஏனெனில் எந்த பெற்றோர்களுக்கும் இது ஜீரணிக்க முடியாத விஷயம். அதனால் அவர்கள் பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் ரவிச்சரன். அவளை குறை சொல்லாமல் அனைவரும் அவளின் தாத்தாவை குறை சொல்வதை தாங்க முடியாமல், சீதா, தாத்தாவை ஒன்றும் சொல்லாதீர்கள், எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என சொல்லி எழ, தனமோ அவளை திரும்பி பார்த்து முறைத்தவர், நீ இனி எங்களுடன் பேசாதே, அதான் எல்லாம் முடிந்து விட்டதே, எங்களை சந்தி சிரிக்க வைத்து விட்டாயே, இன்னும் எதற்கு பேசிக்கொண்டு இருக்கிறாய்? நான் அப்போதே சொன்னேன் இந்த படிப்பு எல்லாம் வேண்டாம் என்று. இப்போது துன்பப்படுவது யார்? நாங்கள் தானே என அவளை மீண்டும் திட்ட, அதற்குள் சிவசாமிக்கு மறுபடியும் அழைப்பு வர, அதில் சீதாவை பற்றி விசாரிக்க சிவசாமியோ என்ன சொல்வது என தெரியாமல் திணறினார். இதை பார்த்த சீதா, தாத்தா இருவர் கண்ணிலும் கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. அலைபேசியை அணைத்து மூளையில் எரிந்தவர், என் மானமே போச்சு, இன்னும் எத்தனை பேர் இப்படி கேட்க போறாங்களோ, ஐயோ, என் மகள் டாக்டர் என பெருமைப்பட்டு கொண்டிருந்தேனே, இப்போது குடிகாரி என பெயர் வந்து விட்டதே, கண்ட கனவு எல்லாம் காணல் நீராக போய்விட்டதே என வேதனையில் நொந்து தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்த தாத்தா எழுந்து தனது அறைக்கு சென்றார். அழுது அழுது சீதாவும் அப்படியே அசதியில் உறங்கிவிட்டாள். பின்னர் மற்றவர்கள் கொஞ்சம் தெளிவடைந்ததும், சரி, நடந்தது நடந்துவிட்டது, அடுத்தது என்ன செய்யலாம் என பாக்கியம் கேட்க, இனி இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், இனி சீதாவின் பெயர் எந்த செய்தித்தாள் தொலைக்காட்சியிலும் வராது, அதற்கு நான் பொறுப்பு என ரவி உறுதி கொடுத்தவன், பின்னர் இது போன்ற நிகழ்ச்சிகள் கல்லூரி வாழ்க்கையில் சாதாரணம், பெரிதுபடுத்த வேண்டாம், அந்த மாணவர்கள் நகரத்தில் வாழ்ந்தவர்கள், அதனால் தப்பித்துக் கொண்டார்கள், சீதாவிற்கு அந்த வேகம் வரவில்லை, அதான் பிரச்சனை என்றான். இனி இதை பற்றி பேச வேண்டாம், சீதா வெளியே எதுவும் சொல்லவில்லையே தவிர மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். அவளது கண்களை பார்த்தீங்களா? ஒரு நிலை இல்லாமல் அலைப்பாயுது, அப்படி இருந்தாலே ஆபத்து, அதனால் நீங்கள் அவளை மேலும் எதுவும் சொல்ல வேண்டாம் என அவர்களுக்கு ஆறுதல்களையும் அறிவுரைகளையும் சொன்னான் ரவிச்சரன். வேதனைகள் நெஞ்சில் நிரம்பி வழிந்தாலும் இனி கவலைப்பட்டு மாறப்போவது எதுவும் இல்லை என்ற நிதர்சனம் புரிய சேகர் அமைதியாக இருந்தார். தனமோ அழுது கொண்டு இருக்க, பாக்கியமோ தன் கணவரால் தான் சீதாவிற்கு இந்த நிலைமை என எண்ணி எண்ணி வேதனையடைந்தார். யோசித்தவர்கள் அப்படியே இருந்த இடத்திலே கண்ணயர்ந்தனர். விடிகாலை பொழுது. சூரியன் எட்டி பார்க்க முதலில் கண் விழித்த பாக்கியம், தனம், விடிந்து விட்டது, பால்காரல் வந்து விடுவார், பாவம், இரவு யாரும் எதுவும் சாப்பிடவில்லை, நீ முதலில் சமையல் செய் என சொல்ல, தனமோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து சென்றார். சில நிமிடங்களில், ஐயோ, என்னங்க, இங்க ஓடிவாங்கள என தனம் அலறல் கேட்க, வீட்டில் இருந்த அனைவரும் குரல் வந்த திசை நோக்கி ஓடினர். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க, சீதாவோ அப்படியே சிலையாக நின்றாள். மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு, சிவியர் அட்டாக் வந்திருக்கு, முடிஞ்சு வெகுநேரம் ஆகிவிட்டது என சொல்லிவிட்டு செல்ல, ஐயோ, என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே என பாக்கியத்தின் கூக்குரல் அனைவரையும் அதிரச் செய்தது. அந்த கோபத்தில் வேகமாக சீதாவிடம் திரும்பிய தனம், இப்போ உனக்கு சந்தோஷமாடி, இப்போ இவரும் போயிட்டார், இனி வரிசையா நாங்களும் போய் விடுகிறோம், இனி நீ உன் எண்ணம் போல வாழலாம் என சீதாவை வார்த்தையால் சுட்டெரிக்க, தாத்தா இறந்த அதிர்ச்சியில் பிரம்மை பிடித்த போல் இருந்தவள் இந்த வார்த்தையை கேட்டதும், சீதா தன்னால் தான் அவர் இறந்து விட்டார் என முடிவு செய்தவள் வேகமாக அவர் அருகில் சென்று, தாத்தா,
நான் இனி எங்கும் செல்ல மாட்டேன். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்பேன். நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க. எழுந்திருங்க தாத்தா, எழுந்திருங்க என கத்தியவாறே அவரின் சடலத்தை உழுக்க அருகில் இருந்த ஒரு பெரியம்மா, சீதா நீ கொஞ்சம் அமைதியாயிரு என அவளை மிரட்ட, ஐயோ பாட்டி, எனக்கு என் தாத்தா வேணும், என் தாத்தா வேணும் என மீண்டும் அவரின் கைகளை பிடித்தாள். அருகில் இருந்த சில பெண்கள், ஐயோ இந்த பெண்ணிற்கு மூளை ஏதாவது குழம்பி விட்டதா, இப்படி பிடித்து இழுக்குது என சொல்லியபடி அவளை பிடித்து தள்ளி நிறுத்த, அவளோ என்னை விடுங்க விடுங்க, என் தாத்தா என்னை விட்டுட்டு போக மாட்டார் என கதறியபடியே சுவரில் சாய்ந்து அழுதாள். அந்த நேரத்தில் தனம், பாக்கியம் சீதாவை கவனிக்கும் நிலையில் இல்லை. தாத்தா இறந்த அதிர்ச்சியோ, வந்தவர்களில் சில பேருக்கு விவரங்கள் தெரிய அதை பற்றி இவர்கள் காதுபடவே அவர்கள் பேச, அதுவும் சிவசாமியிடம் சிலர் உண்மையா என விசாரிக்க, அவரோ தந்தையின் இறப்பை நினைத்து கவலைப்படுவதா, இல்லை தன் குடும்பத்தின் மானம் காற்றில் பறப்பதை நினைத்து வருந்துவதா என தெரியாமல் பிரம்மை பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். மேற்கொண்டு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை ரவிச்சரன் தான் முன்னின்று செய்து கொண்டிருந்தான். அதனால் சீதாவின் நிலைமை யாருக்கும் புரியாமல் போனது. அதற்கு ஏற்றாற்போல அப்போது அருகில் ஒரு பெண் சீதாவிடம், உன்னால் தான் உங்க தாத்தா இறந்தார், நீ 4-5 பையன்களுடன் குடித்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்தியாமே, செய்தத்தான் செய்தாய், யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டியதுதானே, குடி மட்டும்தானா இல்லை மற்றதுமா என நரம்பு இல்லாத நாக்கு என்பதால் ஈவு இரக்கம் இல்லாமல் அவர் வார்த்தைகளை கொட்ட, அதை கேட்டதும் அவளது முகம் மாறியது. உடல் நடுங்க கைகளை தன் முழங்காலுடன் சேர்த்து கட்டிக்கொண்டு அப்படியே சுவரின் ஓரம் கூனி குறுகி அவள் உண்ட. அதற்கு பிறகு சீதா ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசவில்லை. விழிகளில் கருவிழிகள் இரண்டும் நிலைக்குத்தி நிற்க அப்படியே அமர்ந்திருந்தாள். இறுதியாக தாத்தாவின் முகத்தை பார்க்க ரவி வந்து அழைக்க அவனை வெறித்து பார்த்தவள் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அதற்குள் அங்கு வந்த சிவசாமி, ரவி என்னால முடியல, பலரும் பலவிதமா பேசுறாங்க என சொல்லி எழ அது சீதாவை மேலும் தாக்கியது. அப்படியே பிடித்து வைத்த மண் போல அமர்ந்திருந்தாள். என்ன மாமா பண்றது, இந்த நேரத்துல நாம் அவர்களிடம் என்ன சொல்லி புரிய வைப்பது, விட்டுடுங்க, இல்லையெனில் நீங்கள் உள்ளே அறைக்கு செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். பின்னர் சீதாவை பார்த்தவன் அவள் அப்படியே அமர்ந்திருந்ததும் ஒருவேளை அதிர்ச்சியில் இப்படி இருக்கிறாள், பின்னர் சொல்லி சரி பண்ணி விடலாம் என நினைத்து சென்று விட்டான் ரவி. காவேரி அம்மாள் தான் அனைத்தும் உடனிருந்து செய்து கொண்டிருந்தார். அவருக்கும் அரசல் புரசலாக விஷயம் தெரிய முழுவதும் தெரியவில்லை. 2 நாட்கள் ஓடிவிட்டன. சிவசாமி மனமும் உடலும் சோர்ந்து அமர்ந்திருக்க, பாக்கியமோ சடங்குகளினால் அவரும் அவரது அறையிலேயே அமர்ந்திருக்க, தனம் வந்தவர்களுக்கு பதில் சொல்லியபடி இருந்தார். சீதாவும் அவளது அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. உறவினர் அனைவரும் சென்ற பின்னர் ரவியும் வேலை தொடர்பாக செல்ல வேண்டியது இருந்ததால் 2 நாட்களில் திரும்பி விடுவதாக சொல்லி சென்றான். அவனும் சீதாவை தொந்தரவு செய்யவில்லை. அன்று இரவு அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உண்ண தனம் அழைக்க சிவசாமியும் பாக்கியமும் வந்தனர். எங்கே அந்த மகாராணி, அவளை தனியா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா என தனம் கோபத்தில் கேட்க, அச்சோ தனம் போதும், இனி சீதாவை ஏதும் சொல்லாதே, ஒரு உசுறு நம்ம விட்டு போனது பத்தாதா, மறுபடியும் அவள் ஆத்திரத்தில் என சொல்லும் போதே பாக்கியத்தின் குரல் நடுங்கியது. ஏனோ அவருக்கும் தனது கணவர் இறந்தது மனதை உறுத்த அப்படி சொன்னார். ஐயோ அத்தை என பதறிய தனம், இனி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றவர் சிவசாமியை பார்த்து, நீங்க சென்று அவளை சாப்பிட அழைத்து வாங்க, பசி தாங்க மாட்டா பாவம் என சொல்ல, பாக்கியமும் ஆமாம் நீ அழைத்தால் வந்து விடுவாள், போய் அழைத்து வா என்றார். சிவசாமியும் சீதாவின் அறைக்கு சென்று அவளை 2 முறை பெயர் சொல்லி அழைக்க அங்கு எந்த பதிலும் இல்லை. உடனே கதவை அவர் தள்ள அது திறக்க அங்கு சீதா சுவரை வெறித்து பார்த்தவாறே அமர்ந்திருந்தாள். பட்டாம்பூச்சி போல் பறந்து திரிந்து கொண்டிருந்த தன் மகள் இன்று சிறகொடிந்து இப்படி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவரின் மனம் வேதனையில் துடித்தது. அவள் அருகில் சென்றவர் அவள் தலையில் கை வைத்து தடவி கொடுத்தபடி, சீதா என்னடா இது, நடந்தது நடந்து விட்டது, எங்களுக்கு உன்மேல் எந்த கோபமும் இல்லை, நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே, சாப்பிடவா என அழைத்தார். அவளோ அப்படியே அமர்ந்திருந்தாள். சீதா உன்னத்தான் சொல்றேன், வா சாப்பிட போலாம் என மீண்டும் அவர் அழைக்க அவளிடம் அதற்கும் எந்த பதிலும் இல்லை. உடனே அவர் சீதா என கத்தியபடி அவளை ஒழுக்க அவளோ எந்த உணர்வும் இன்றி அப்படியே அமர்ந்திருந்தாள். ஐயோ தனம் இங்க வா என சிவசாமி அலற தனமும் பாக்கியமும் ஓடிவர, ஆனால் அதற்கும் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அருகில் வந்த பாக்கியம், என்ன சிவசாமி என்ன ஆச்சு என பதறி கேட்க, அம்மா அம்மா
இவள் எதுவும் பேச மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, விழிகள் அசைவில்லாமல் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு என அவர் உடைந்து அழ, ஐயோ சீதா என தனம் வேகமாக ஓடி சென்று தன் வயிற்றோடு அவளை அணைத்தவர், என் தங்கமே, என் உயிரே, என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா திட்டிவிட்டேன் என பேச மறுக்கிறாயா? ஐயோ, நான் தெரியாம திட்டிட்டேன், இனி எதுவும் சொல்ல மாட்டேன், என்னிடம் பேசு சீதா, பேசு என பெற்ற மனம் பதறியது. ஆனால் பாக்கியமோ எதுவும் சொல்லாமல் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவர், சிறு நெருப்பில் சிக்கியவளை நாம் முட்டாள்தனத்தால் பெரும் தணலில் தள்ளிவிட்டோம் சிவசாமி என அழுத்தமாக சொன்னார். அவள் அருகில் வந்து அமர்ந்து தனத்திடம் இருந்து அவளை பிரித்து அவள் கைகளை பிடித்து அழுத்திக் கொண்டே, சீதா இங்க பாரு, என்ன பாரு, உனக்காக உன் பாட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் இருக்கோம். உன் தாத்தா நம்ம விட்டு சென்று விட்டார். எனக்கு இருந்த ஒரே ஆதரவும் என்னை விட்டு போய்விட்டது. ஆனால் அவர் அடிக்கடி சொன்னது, நான் இல்லை என்றாலும் என் பேத்தி உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள் என்றார். உன் தாத்தா சொன்ன சொல்ல நீ காப்பாத்துவியா என அவளது மனதை படித்தபடியே அவர் ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தமாக சொன்னார். தாத்தாவின் பெயரை கேட்டதும் கருவிழிகள் பாக்கியத்தை நோக்கி திரும்ப, அவர் வா வந்து சாப்பிடு, நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிட முடியும் என சொல்ல அவள் எதுவும் பேசாமல் எழுந்து உடன் வந்தாள். நடப்பதை புரிந்து கொண்ட சிவசாமியும் தனமும் அவளுடன் வர, பின்னர் அனைவரும் சேர்ந்து உணவு உண்ண, அவளோ பேருக்கு கொறித்துவிட்டு மீண்டும் தனது அறைக்குள் சென்று விட்டாள். அப்போது சீதாவின் நண்பர்கள் அவளை பார்க்க வந்தனர். அவள் அவர்களை பார்த்ததும் பயந்து அலறி ஓட, விக்டரோ அந்த இடத்தில் அழுது விட்டான். அங்கிள், நான் மருத்துவமனையில் இருந்தேன், இல்லையென்றால் சீதாவை இந்த நிலைக்கு கண்டிப்பாக விட்டிருக்க மாட்டேன், நம்புங்க அங்கிள் என சொல்லி அழ, உடன் இருந்தவர்களும், அங்கிள், நாங்கள் தெரிந்து இந்த தப்பை செய்யவில்லை, அவளும் வெளியே வந்திருப்பாள் என்று நம்பித்தான் வீட்டிற்கு வந்தோம், ஆனால் இப்படியாகும் என்று நினைக்கவில்லை என சிவசாமியிடம் மன்னிப்பு கேட்க, அவரோ நடந்தது நடந்து விட்டது, இனி தயவு செய்து இதை பற்றி பேசாதீங்க என சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்போது அங்கு வந்த பாக்கியம், இந்த காலத்து பிள்ளைங்க நட்பு சேருவதில் காட்டும் வேகத்தை, அந்த நட்பிற்கு ஒரு துன்பம் வரும்போது தங்களை காப்பாற்றிக் கொள்ள நட்பை கொன்று விடுகின்றனர் என சொல்லிவிட்டு, நீங்கள் கிளம்புங்கள் என்றார். நீங்கள் உண்மையான நண்பர்களாக இருந்தால் இனி சீதாவை சந்திக்க வராதீர்கள், உங்களை பார்த்தால் அவளுக்கு அந்த நினைவு மீண்டும் வந்துவிடும் என சொல்லி அவர்களை அனுப்ப, அவர்கள் அனைவரும் தலை குனிந்து அங்கிருந்து வெளியேறினர். பின்னர் ஒரு வாரம் கடந்தும் அவள் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, யாரிடனும் பேசுவதும் இல்லை, தனது அறையிலேயே இருந்தாள். ரவிசரனுக்கு தகவல் செல்ல அவன் வந்து பேசி பார்த்தவன் எந்த பயனும் இல்லாமல் போக, அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதே இதற்கு சரியான தீர்வு என சொன்னான். பின்னர் அவளை வீட்டை விட்டு வெளியே அழைத்து வருவது ரவிசரனுக்கு பெரும் பாடாக போய்விட்டது. மருத்துவரிடம் செல்ல அவரோ, அவள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறாள், அதனால் சில சமயம் அவளால் நீங்கள் சொல்வதை கேட்க முடியுமே தவிர பதில் சொல்ல முடியாது, மிகவும் பயந்திருக்கிறாள், அதனால் சிறிது நாட்கள் தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது என சொல்ல, அடுத்தடுத்த இடியால் அந்த குடும்பம் நிலைகுலைந்து நின்றது. ஆனால் ரவி அவர்களுடனே இருந்து அவளுக்கு பக்கபலமாக அனைத்தும் செய்து கொடுத்தான். நாட்கள் ஓடின. சீதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலைக்கு வந்தாள். ஆனால் அவள் வீட்டை விட்டு எங்கும் செல்ல மறுத்துவிட்டாள். பாக்கியத்திடம் ரவிசரன் மட்டும் எப்போதும் போல் பேசுவாள், மற்றவரிடம் அதிகம் பேச மாட்டாள். ஒருமுறை சிவசாமி ரவியை அலைபேசியில் அழைத்து அவனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என சொல்லி தனது கடைக்கு வர சொன்னார். என்ன மாமா, எதற்கு வீட்டுக்கு வர சொல்லாம கடைக்கு வர சொன்னீங்க என கேட்டபடி ரவிசரன் உள்ளே நுழைந்தான். இல்ல ரவி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டில் பேசினா ஒத்து வராது, அதான் இங்கு வர சொன்னேன் என்றார். என்ன மாமா, எதுவாயிருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களுக்கு ஒரு மகன் போலத்தான் என சொல்ல, அதான் ரவி நானும் சொல்றேன், உங்க அத்தை என்ன சொல்றாருன்னா என்றவர் தயங்க, என்ன மாமா என்ன சொல்றாங்க என கேட்க, இல்ல சீதாவிற்கு திருமணம் செய்து விடலாம் என சொல்கிறாள் என்றார். என்னது என அதிர்ந்தவன், என்ன மாமா விளையாடுறீங்களா, அவளே இப்போதுதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கிறாள், டாக்டரும் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி இருக்கிறார், நீங்களோ இந்த நேரத்தில் திருமணத்தை பற்றி என அவன் கோபமாக கேட்க, ரவி இது உன் அத்தையின் விருப்பம் மட்டுமே என்றவர், சீதாவை உனக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என சொல்கிறாள் என்றவர் வேகமாக, ரவி இதை சொல்வதற்கு என்னை மன்னித்து விடு, சீதாவின் நிலை தெரிந்தும் நான் இதை உன்னிடம் கேட்கக்கூடாதுதான், ஆனால் உன்னை விட வேறு யாராலும் சீதாவை நன்றாக பார்த்து கொள்ள முடியாது, அதனால்தான் என எங்கே அவரை அவன் தவறாக நினைத்து விடுவானோ என பயந்து சொல்ல, அவனோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்துப் போய் அமர்ந்திருந்தான். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?